ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 64வது ஆத்திச்சூடி, நோற்பது கைவிடேல். நோற்பதுனா நோன்பு, நமக்கெல்லாம் தெரியும். நோன்புனா விரதம் இருக்கிறது, இல்லை ஒரு வேலையை தீவிரமாக விடாமல் செய்வது தான் நோன்பு அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா? அதாவது நமக்கு பல கஷ்டங்கள் வரலாம், தொல்லைகள் வரலாம், இடைஞ்சல்கள் வரலாம். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட காரியங்களை தொந்தரவு இல்லாமல் அந்த தடைகளை தாண்டியும் நாம் செய்யும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நோற்பது கைவிடேல் அப்படின்னா அதுதான் அர்த்தம். நல்ல காரியங்களை நாம் விடாமல் தொடர்ந்து செய்து வர வேண்டும். என்னோட தோழர் கவிஞர் முருகேஷ் ஒரு கதை சொல்லியிருந்தார் ஒரு புத்தகத்தில். அந்த கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். செல்வராணின்னு ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி. அவளுக்கு இயற்கையிலேயே இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பள்ளிக்கூடத்தில் யார் என்ன உதவின்னு வந்து கேட்டாலும் அந்த குழந்தை தாராளமாக செய்வாள். தினமுமே என்ன தெரியுமா பண்ணுவா? தான் ஒரு பேனா பென்சில் தனக்கு வேண்டியதெல்லாம் வைத்துண்டு ஸ்கூலுக்கு போகும்போதே எக்ஸ்ட்ராவாக 2 பென்சிலையும் 2 பேனாவையும் கொண்டு போகிற பழக்கம் இருந்தது செல்வராணிக்கு. எதுக்குன்னா, திடீர்னு யாராவது ஒருத்தர் அன்னைக்கு பார்த்து பேனா இல்லாமல் வருவாங்க, பென்சில் இல்லாமல் வருவாங்க, நோட்டு புத்தகம் இல்லாமல் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவணுன்றதுக்காக தான் அதிகமாக கொண்டு வரும் பழக்கத்தை அந்த பெண் வைத்திருந்தாள். அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நல்ல மனது, இயற்கையிலேயே தாராள குணம் பிடித்தது. அப்பா பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணியில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? சாக்லேட், ஐஸ்கிரீம், இப்படி பர்கர், பீஸா இப்படி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அந்த பொண்ணு என்ன தெரியுமா செய்யும்? தான் அதற்காக அந்த பணத்திலும் கூட அதிகமாக பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் இப்படி வாங்கி தனது பையில் அதிகமாக வைத்துக்கொண்டு கேட்பவர்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு குணம். சில சமயம் யாராவது குழந்தைகள் ஏதாவது தன்னிடம் இல்லை என்றால் வாங்க வேண்டும்னா பணம் கேட்டால் கூட தன்னோட பாக்கெட் மணியிலேருந்து எடுத்து கொடுக்குற அப்படி ஒரு நல்ல குணம் அந்த செல்வராணிக்கு இருந்தது. இப்படி பள்ளிக்கூடத்தில் தினம் தினம் என்ன பண்ணுவா? காலையில் சீக்கிரமே பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்துருவா. எல்லாரும் வர முன்னாடி இவ போய் உட்கார்ந்துருவா. பரணின்னு அவ கூட ஒரு பையன் படித்தான். அவனுக்கு இவ எல்லார்கிட்டையும் உதவி பண்ணி பேர் வாங்கிறத கண்டாலே பிடிக்காது. இவ மேலே பொறாமை. இது சகஜம்தானே. யாரையும் ஒரு நல்ல பேர் எடுத்தா அங்கே ஒருத்தனுக்கு பிடிக்காம போகிறது சகஜம் இல்லையா? அதனால் அவளை கண்டால அவளை எப்போ பாரு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவ என்ன பண்ணுறா, இவ என்ன பண்ணி பேர் வாங்குறா, இப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் என்னாச்சு, நைட்டு படுத்து தூங்கும்போது மொட்டை மாடியில் போய் தூங்க போகிறான். மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தா அங்கேருந்து ஒரு தேவதை அவளுக்கு வந்து ஒரு தங்க பேனா மாதிரி ஒரு மாய பேனாவை பரிசு கொடுக்குது அவளுக்கு. செல்வராணிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பேனா பளபளன்னு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு ஏஞ்சல் வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆனால் செல்வராணி எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுனால கடவுள் அவளுக்கு பரிசு கொடுக்க சொல்லி அந்த ஏஞ்சலை அனுப்பி வச்சிருக்கார். அந்த ஏஞ்சல் ஒரு மாய பேனாவை அவளுக்கு கொடுத்துட்டு சொல்கிறது, இந்த பேனாவை நீ காற்றில் வரைஞ்சின்னா நீ என்ன வரையறையோ அந்த பொருள் உனக்கு கிடைக்கும். இதை வச்சு நீ எல்லாருக்கும் உதவி பண்ணு, உன் கூட படிக்கிறவங்க யாருக்கு வேணாலும் உதவி பண்ணு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? இதை நீ உன் சொந்த உபயோகத்துக்கு பயன்படக்கூடாது. அப்படி பயன்படுத்தினேன்னா இது டப் டிப் டிப்னு வெடிச்சிடும் இந்த பேனா. அதோட அந்த பேனாவை நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மாயமாக மறைஞ்சு போச்சு. இவன் கனவு கண்டோமான்னு நினச்சிட்டு எழுந்து பார்க்குறா. நிஜமாவே அந்த பேனா அவ கையில் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏற்கனவே ரொம்ப தாராள குணம், இப்போ இன்னும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போய்
யார் என்ன கேட்டாலும், யாரையும் பேனா கேட்டால் யாருக்கும் தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் அந்த கிளாஸுக்கு பின்னாடி போய் ஒரு பேனாவை இப்படியே அந்த பேனாவால் ஒரு பேனா வரைஞ்சி அந்த பேனாவை கொண்டு போய் கொடுப்பாள். வாங்கிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாக போயிடுது. யார் என்ன கேட்டாலும், நோட்டு புத்தகமா என்ன கேட்டாலும் சரி. ஒரு நாள் ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான். என்னடா ஆச்சு? அக்கா, செல்வாக்கா, இவளை எல்லாரும் செல்வாக்கான்னு கூப்பிட்டா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வாக்கா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாக்கா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக கூட காசு இல்லைக்கா, நான் அதுதான்க்கா அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாவம் போல் அவன் சொல்கிறான். உடனே செல்வராணி என்ன பண்ணுறா, நேர வகுப்புக்கு பின்னாடி போய் நின்றுட்டு காற்றுல ஒரு 500 ரூபாய் நோட்டு படம் வரைகிறா. அந்த மாய பேனாவை வச்சு 500 ரூபாய் நோட்டை வரைஞ்ச உடனே 500 ரூபாய் வந்துடுச்சு. அந்த 500 ரூபாவை ஒருத்தருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு அந்த அழுதுகிட்டு இருந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி இந்த பாரு, இந்த ரூபாயை வச்சுக்கோ, முதல்ல சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, நல்ல மருந்து வாங்கி கொடு, மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வா, என்ன அழக்கூடாதுன்னா. அந்த பையன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்வாக்கான்னு சொல்லிட்டு சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். இதை இந்த பரணி, இவளை ஃபாலோ பண்ணுற பரணி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓஹோ, இப்படித்தான் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணி நல்ல பேர் எடுக்கிறியா? இரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மனசில் கருவிக்கிட்டு கிளாஸில் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டான். சாயந்தரம் கேம்ஸ் பீரியடில் எல்லாரும் போய் கிரவுண்டில் போய் விளையாட போயிட்டாங்க. பரணி மட்டும் நைஸாக பாத்ரூம் போகிற மாதிரி வந்துட்டு நேராக கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சி செல்வராணி வச்சிருக்கிற பையிலேருந்து அந்த மாய பேனாவை எடுத்து தன் சட்டை பேக்கெட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அது சின்ன பேனா ஒளிஞ்சிருச்சு, இந்த பேக்கெட்டுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. என்ன பண்ணினா, கிளம்பி ஸ்கூல் முடிஞ்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. பரணியும் போகிறான். போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பார்க்குறான். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பார்த்த உடனே அவனுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாட்ட பல முறை கேட்டிருக்கான். அவர் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கியே தரமாட்டார். அவனுக்கு என்ன பண்ணான், இந்த கூல்ட்ரிங்க்ஸை நம்ம வாங்கி சாப்பிட்றணும், நம்மக்கிட்ட தான் இந்த பேனா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ஒரு 500 ரூபாய் நோட்டை வரைய ஆரம்பிச்சிட்டான். இந்த பேனாவோட தன்மை என்னது, அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செஞ்சாலும் அந்த பேனா ஒர்க் ஆகும். நம்ம சுயநலத்துக்காக அந்த பேனாவை நாம் உபயோகப்படுத்தினால் என்னாகும், டப் டிப் டொப்னு வெடிச்சிருச்சு அந்த பேனா. கடைசியில் யாருக்குமே உபகாரம் இல்லாமல் பரணியோட பேராசையினால் அந்த பேனா நொறுங்கி போயிடுது. இதை கேள்விப்பட்ட செல்வராணி ரொம்ப வருத்தப்படுறா. தான் மற்றவர்களுக்காக செய்து ஒரு தவம் மாதிரியாக அவள் உதவி செய்து, ஒரு நோன்பு மாதிரி அவள் அத்துணை பேருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தது நின்று போயிடுமோ இப்படியெல்லாம் கவலைப்பட்டா. ஆனாலும் அவளோட தயாள குணம் அவளை விடவில்லை. முன்பு போலவே தனது தந்தையார் கொடுக்கும் அந்த பாக்கெட் மணியை வச்சு அவ எல்லாருக்கும் பழையபடி அழகாக அந்த பேனாவும் பென்சிலும் நோட்டு புத்தகமும் கொடுக்க ஆரம்பித்தாள். தனது தவத்தை விடாமல், தான் செய்யும் சேவையை விடாமல் செய்து செல்வராணி நல்ல பெயர் எடுத்து நல்ல குழந்தை என்று வாழ்ந்து வந்தாள். குழந்தைகளே, நீங்களும் அதே மாதிரியாக நீங்கள் செய்யும் நல்ல காரியத்தை எத்துணை தடைகள் வந்தாலும் நிறுத்திவிடக்கூடாது. அனைவருக்கும் உதவி செய்து இந்த நாட்டில் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும். இதைத்தான் மகாகவி 140 கைவிடேல் என்று கூறுகிறார். அடுத்ததாக நாம் மகாகவியின் புதிய ஆத்திசூடியில் பார்க்க இருப்பது 65வது புதிய ஆத்திசூடி, பணத்தினை பெருக்கு. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.